ஏப்ரல் 28, 2026 குஜராத் மாநிலத்துடைய மார்பி மாவட்டத்தில் இருக்கிற வான்கானர் அப்படிங்கிற ஊரில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு அதிகாலையில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. எதிர்முனையில் பேசியவர், சார் இந்த துவா மொட்டையல் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு பிணம் ஒன்று கிடக்குதுங்க சார், உடனடியாக வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போலீசார் உடனடியாக அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த வான்கானருடைய துவா மொட்டையல் ரோடை சுற்றி இருக்கிற பகுதிகள் பூராவுமே இந்த செராமிக் ஃபேக்டரிகள், சிறிதும் பெரிதுமான செராமிக் ஃபேக்டரிகள் இருக்கிற ஒரு ஏரியா. அங்க போய் பார்த்தா பாதி எரிந்த நிலையில ஒரு ஆணுடைய சடலம் கிடக்கிறத பார்க்கறாங்க. இறந்து கிடந்த அவருடைய கைகளை பின்னாடி வச்சு யாரோ கட்டி இருக்கிறதும் தெரியுது. உடனடியாக போலீசார் இது கொலை அப்படின்னு முடிவு செய்து கொலை கேஸை பதிவும் செய்யறாங்க. அந்த மார்பி மற்றேல் ஏரியா இருக்குது இல்லையா, வான்கானர்ங்கிற அந்த ஊரே வந்து செராமிக் ஃபேக்டரிகள் நிறைந்த ஊர் நண்பர்களே. நம்ம ஊர்ல குஜராத் டைல்ஸ் சொல்லி வாங்குறோம் இல்லையா, அந்த பாத்ரூம் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம், அந்த டைல்ஸ் எல்லாம் அதிக அளவுல உற்பத்தி ஆகிற ஊரு இந்த வான்கானர் தான். அந்த ஊர்ல இண்டஸ்ட்ரியலைஸ் பகுதி வழியாக தான் இந்த துவா மற்றேல் ரோடு போகுது. அந்த ரோட்டை ஒட்டி தான் இந்த சடலம் கிடந்திருக்குது. அந்த சடலம் கிடந்த இடத்தை சுற்றி வெறும் பொட்டல் காடு, கொஞ்சம் தள்ளி ஒரு சில செராமிக் ஃபேக்டரிகள் இருக்குது. அதே போல ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இந்த சைட்ல போனோம்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வருது. அங்க வந்து நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த வான்கானர் முழுவதுமே நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான். இந்த செராமிக் ஃபேக்டரிக்கு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்க வந்து இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழ்கிற இடம் அது. அங்க கிடந்த அந்த உடலை பார்த்த போலீசார் உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு ஃபாரன்சிக் டீமா வர சொல்றாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து முதல்ல அந்த உடலை பரிசோதனை செய்யறாங்க. அந்த உடல் அடையாளமே தெரியாத அளவுக்கு எரிஞ்சிருக்குது. உடலுடைய பெரும் பகுதி எரிந்து விட்டது அப்படின்னாலுமே கூட அதுல ஆங்காங்கே எரியாத பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை வைத்து இந்த மனிதர் யார் அப்படின்னு அடையாளம் காண முடியுமா அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான். அந்த மனிதருடைய ஐடி கார்டோ அல்லது வேற எந்த தகவல்களுமோ வேற எந்த விதமான க்ளூமோ அவங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படி போலீசார் திணறிட்டு இருந்த போதுதான் அந்த மனிதருடைய எரிந்து போன உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல்ல வலது கையுடைய இந்த பகுதியில ஏதோ ஒரு பச்சை குத்தியது போல தெரியுது. உடனடியாக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அதை தட்டி விட்டுட்டு க்ளோஸ் அப்ல பார்த்தபோது அதுல ஹிந்தியில ஓம் அப்படின்னு பெரிய அளவுல டாட்டூ போட்டிருந்திருக்குது. இப்படி ஓம்னு பச்சை குத்தி இருக்கிற அந்த ஒரே ஒரு க்ளூ தான் போலீசாருக்கு கிடைக்குது. அதை வைத்துக் கொண்டு தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க போலீஸ்காரங்க. முதல் வேலையாக அங்கு சுற்றி இருந்த செராமிக் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் போய் யாராவது தொழிலாளர்கள் காணாம போயிருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்க பக்கத்துல இருந்த குடியிருப்பு பகுதிகளிலையும் போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க யாருமே அப்படி ஒருத்தர் காணாம போனாரு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணல. அதனால போலீசாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. போலீசார் இந்த உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஒரு 4-5 நாட்கள் கழித்து தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் வந்தபோது இந்த மனிதரை கழுத்துல கயிறோ அது போன்ற ஒரு பொருளை ஏதோ ஒன்று போட்டு இறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால மூச்சு திணறி இவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வருது. அது மட்டும் இல்ல, உடல்ல ஆங்காங்கே காயங்கள் இருக்கிறதும் தெளிவாகுது. யாரோ இவரை வந்து அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. ஆனாலும் கூட இவர் யார் அப்படிங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக போலீசார் வந்து 4-5 டீம்களை, ஸ்பெஷல் டீம்களை ஃபார்ம் பண்றாங்க. ஒரு டீம் வந்து இந்த டாட்டூ கிடைச்சது இல்லையா, அந்த டாட்டூடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு அந்த பகுதி முழுவதும் இருக்கிற டாட்டூ பார்லருக்குலாம் போறாங்க. இந்த மாதிரி ஒரு டாட்டூவை யாருக்காவது நீங்க போட்டு விட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. இன்னொரு டீம் வந்து அந்த பகுதியில அந்த சமயத்துல இருந்த போன் ரெக்கார்டை எல்லாம் எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி உடல் கிடைப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பே அவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு தெரியுது. அதனால கடந்த 1 வார காலமாக அந்த பகுதியில யாரெல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு அத்தனை பேர்த்துடைய போன் ரெக்கார்டையும் எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு டீம் வந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. அந்த பகுதி ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் பகுதி அப்படிங்கறதால சற்று தள்ளி இருந்த அந்த செராமிக் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் சிசிடிவி வச்சிருக்காங்க. அந்த பதிவுகளை எல்லாம் எடுத்து போலீசார் ஆய்வு செய்யறாங்க. போலீசாருடைய இந்த போன் கால் ரெக்கார்டை ட்ராக் பண்ற டீமுக்கு தான் முதல் பிரேக் த்ரூ கிடைக்குது. அவங்க வந்து போன் ரெக்கார்டை எல்லாம் பார்த்தபோது அதுல ஒரு நம்பர் மட்டும் அந்த பகுதிக்கு வந்தது தெரியுது. ஆனால் அந்த பகுதியை தாண்டி வேற எங்கேயுமே போகல அப்படிங்கிறது தெரியுது. உடனடியாக அந்த நம்பருடைய டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த நம்பரோ குஜராத்துடைய நம்பரே அல்ல, அது மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒருத்தருடைய நம்பர் அப்படின்னு தெரியுது. உடனடியாக ஒரு டீம் மத்திய பிரதேஷ்ல அந்த அட்ரஸை நோக்கி விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த போன் நம்பருடைய அட்ரஸ்ல கொடுக்கப்பட்டிருந்த வீடு பூட்டப்பட்டிருக்குது. உடனடியாக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது அந்த வீட்டில் வாழ்ந்தவர் 40 வயதான சகன் நின்னாமா அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த போன் ரெக்கார்ட்ல இருந்ததும் அதே பெயர் தான். சகன் நின்னாமா வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து அவர் தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு கிடைக்குது. அவருடைய மனைவி 3 வருடங்களுக்கு முன்பே அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னும் அதற்கு பிறகு அவங்க எங்க போனாங்கன்னு தங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் எந்நேரமும் சண்டையா தான் கிடந்தது. அதற்கு பிறகு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய வைஃப் இவரை விட்டு இவருடைய குழந்தைகள் 2 பேர் அந்த குழந்தைகளையும் அழைச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் தேடி பிடிச்சு போலீசார் விசாரித்த போதுதான் அவருடைய மனைவியை பற்றிய தகவல் கிடைக்குது போலீசாருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சகன் நின்னாமாவுக்கும் அவர் மனைவிக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரே சண்டை தாங்க சார். 2 பேருக்கும் ஒத்து போகவே இல்லை. இதுக்கடையில 2 குழந்தைகளும் ஆயிப்போச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி சுமன் இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவருடைய 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப வந்து அவங்க குஜராத்ல வான்கனர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் தங்களுடைய ஊரான வான்கனர்ல சுமன் அப்படிங்கிற அந்த பெண் யாரு அப்படின்னு தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. ஒரு சில நாட்கள்லயே அந்த டெட் பாடி கிடந்தது இல்லையா, அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊர்ல சுமன் அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் பார்த்தபோது சுமன் தன்னுடைய 2 குழந்தைகள் மற்றும் அவளுடைய அம்மாவோடு அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சுமனுடைய கள்ள காதலனான பவன்குமார் அப்படிங்கிற ஒரு ஆளும் அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நாளா அப்படிங்கிற தகவல் கிடைக்குது போலீசாருக்கு. உடனடியாக சுமனிடம் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க கணவர் எப்பேனும் இங்க வந்தாரா, அவரை நீங்க பாத்தீங்களா சமீபத்துல அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு சுமன் இருந்துகிட்டு அவருக்கு எனக்கு ஒத்து வரலன்னு நான் அவரை விட்டுட்டு வந்து 3 வருஷம் ஆச்சுங்க சார், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் கூட போலீசார் விடுவதாக இல்ல. போலீசார் என்ன பண்றாங்க, சுமனுடைய கள்ள காதலனான பவன் இருக்கான் இல்லையா, அவன் மற்றும் சுமனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, 3 பேருடைய போன் நம்பரையும் எடுத்து அவங்களுடைய ஹிஸ்டரியை ட்ராக் பண்றாங்க. அப்படி அவங்க ட்ராக் பண்ண போது நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க வீடியோக்கு போலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி இவங்க 3 பேருமே இங்க இருந்து மத்திய பிரதேஷ் போயிருக்காங்க அப்படின்னும் அங்க ஒரு நாள் கழிச்சு மறுநாள் அங்க இருந்து கிளம்பி இங்க வான்கனர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுல ஹைலைட்டே என்னன்னா அவங்க திரும்பி வரும்போது அவங்க கூடவே சுமனுடைய கணவர் சகன் நிம்மானா இருக்காரு இல்லையா, அவரும் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற தெரியுது. இந்த 4 போன் நம்பரும் ஒன்றாகவே பயணிச்சிருக்குது. அது நேராக எங்க வந்திருக்குதுன்னா சுமனுடைய வீட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு அன்றைக்கு இரவு நள்ளிரவுல, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி நள்ளிரவுல இந்த போன் 4மே அங்க மோர்பி பகுதிக்கு போயிருக்குது அப்படின்னும் அதற்கு பிறகு அவருடைய கணவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது அப்படிங்கிறதும் போலீசாருக்கு அந்த கால் ரெக்கார்டை எடுத்த அந்த ஹிஸ்டரியில தெரியுது. இதற்கு பிறகும் அந்த தகவல் தெரிந்த பிறகு போலீஸ்
போலீசார் இவங்க 3 பேரையுமே, யாரு ஜகனுடைய மனைவி, மாமியாரு, அப்புறம் அவருடைய மனைவி சுமனுடைய கள்ளக்காதலன் பவன் இருக்கான் இல்லையா, அவங்க 3 பேரையுமே அலாக்கா தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் போலீசார் எப்படி எல்லாமோ விசாரித்தும் கூட இவங்க யாருமே வாயை திறக்கிறதா இல்ல. அதற்கு பிறகு அந்த பவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு போலீசார் தங்களுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத பவன்குமார் உடைந்து போறான், அலறான். போலீசார்கிட்ட, சார் நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் சுமனுடைய கணவனை கொன்னோங்க சார் அப்படின்னு சொல்லி நடந்ததை எல்லாம் சொல்றான் பவன். அவன் என்ன சொல்றான்னா, சுமனுக்கும் அவளுடைய கணவன் ஜகன் நின்னானாவுக்கும் 7ஆம் பொருத்தம் சார், 2 பேர்த்துக்கும் ஒத்தே வரல. அதனால சுமன் வந்து கணவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவ கொஞ்ச காலம் பக்கத்து ஊர்ல தங்கி அங்க வந்து ஒரு கிளாஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார். ஆனா சில நாட்களுக்கு முன்பு அந்த கம்பெனியை கேஸ் பிரச்சனை வந்ததுனால இழுத்து மூடிட்டாங்க. அந்த கிளாஸ் கம்பெனியில தான் நானும் வேலை செஞ்சேன். அங்கதான் எங்க 2 பேர்த்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாச்சுங்க சார். கொஞ்ச நாள்லயே எனக்கும் அவளுக்கும் இருந்த நட்பு எல்லை மீறி கள்ள காதலாக மாறுச்சு. அதற்கு பிறகு நானும் அவளும் ஒன்னாக தான் குடியிருந்தோம். சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய கிளாஸ் ஃபேக்டரி மூடப்பட்டுருச்சு. உலகம் பூரா இந்த ஈரான் வார் வந்ததுனால இந்த சமையல் எரிவாயு பிரச்சனை வந்தது இல்லைங்க சார், அதுல வந்து எங்க கிளாஸ் கம்பெனியை மூடிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம சுமன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா. அவங்க அம்மா வீட்டுக்கு அவ வரும்போதே நானும் கூடவே வந்துட்டேங்க சார். நாங்க எல்லாரும் ஒன்னாக தான் குடியிருந்தோம். 3 வருஷத்துக்கு முன்னாடியே சுமன் வந்து அவ கணவனை பிரிஞ்சிட்டாலும் கூட அவ கணவன் வந்து தினசரி போனை பண்ணி பயங்கர டார்ச்சர் பண்ணுவான். நைட் ஆனா போதும் தண்ணிய போட்டுட்டு போனை பண்ணி கண்டாபடி பேசுவான் சார். ஒரு கட்டத்துல சுமனால அதையெல்லாம் தாங்கவே முடியல. சரி என்ன பண்ணி தொலைறது, நாம தான் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு நாங்க 2 பேரும் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த கம்பெனியை இழுத்து மூடினதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டோமா, அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போதும் தினசரி இதே டார்ச்சருங்க சார். அதற்கு பிறகுதான் சுமனுடைய அம்மா தான் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு பேச்சு வாங்கிட்டே கிடப்பீங்க, அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி சுமனுடைய அம்மா ஐடியா கொடுத்த பிறகுதான் எங்களுக்கும் அது தோணுச்சு. அதற்கு பிறகு சுமனை விட்டே நாங்க அவளுடைய கணவனான ஜபான் நின்னாட்ட பேச சொன்னாங்க சார். நல்ல விதமா பேசுற மாதிரி ஒரு நாடகம் ஆடி இந்த மாதிரி இங்க வந்து தொழில்லாம் நல்லா இருக்கு, நீங்க ஏன் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்க வச்சோம். ஆனா அவ கணவன் அதுக்கெல்லாம் அசைறதா இல்ல. அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம், நாங்களே வந்து கிளம்பி அங்க போறது, போய் அவரை மண்டைய கழுவி அதுக்கப்புறம் அவரை தீத்து கட்டிடலாம் முடிவு பண்ணாங்க சார். அதனால நாங்க 3 பேருமே கிளம்பி மத்திய பிரதேஷ் போனோம். மத்திய பிரதேஷ் போனதும் அவங்க 2 பேர் மட்டும் அவருடைய வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் திருந்திட்டேன், இனிமேலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு நல்ல விதமாக இருந்தாங்க. அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி மத்திய பிரதேஷ்ல என்ன வேலை இருக்குது, என்ன வருமானம், அங்க என்னமா இருக்குது தெரியுமா, எவ்வளவு வருமானம் தெரியுமா அப்படின்னு அவர் ஆசையை காமிச்சு அவரை வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லி குஜராத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க சார். அவங்க முன்னாடி பஸ்ல போக நானும் அதே பஸ்ல பின்னாடி கடைசி சீட்ல உட்கார்ந்துட்டு தான் வந்தேன். வந்ததும் நேரா சுமனுடைய அம்மா வீட்டுக்கு 3 பேரும் போனாங்க சார். நானு வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தேன். அன்றைக்கு இரவு 10 மணிக்கு மேல சுமனுடைய கணவன் ஜகன் நின்னா தூங்கிட்டாரு. தூங்கின பிறகுதான் சுமன் வந்து கதவை திறந்து என்னை வீட்டுக்குள்ள விட்டா. வீட்டுக்குள்ள நான் போன போது அவரு தூங்கிட்டு இருந்தாருங்க சார். ஆளு சும்மாவும் தூங்கலைங்க சார், புல் போதையில தான் ஆளு தூங்கிட்டு இருந்தது. தூங்கிட்டு இருந்த ஆளுடைய கைகளை பிடிச்சு கட்டின, முதல்ல கையெல்லாம் கட்டின பிறகுதான் லேசா கண்ணை விழிச்சு பார்த்தாரு. எடுத்து ஒரு சேர்ல உட்கார வச்சு, ஏண்டா சுமனையா நீ இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி ஆசை தீர விட்டு சாத்துன்னு சாத்துனங்க சார். அவனை அடிக்க ஆரம்பிச்சோடனே கத்த ஆரம்பிச்சான். உடனே அவனுடைய வாயில ஒரு துணியை வச்சு அடைச்சிட்டா சுமனே. அதற்கு பிறகு என் ஆதனம் தீரது வரைக்கும் நானும் அடிச்சேன், சுமனும் அவனை விட்டு சாத்துன்னு சாத்துனா. அதற்கு பிறகு நானே ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து பின்னாடி நின்று அவன் கழுத்துல போட்டு அப்படியே இறுக்கி அவனை கொன்னுட்டேங்க சார். அவனை கொன்ன பிறகு அன்றைக்கு இரவு அங்கேயே தான் வச்சிருந்தோம் உடலை. எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. மறுநாள் இரவு தான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்படியே வச்சிருந்தா நார ஆரம்பிச்சிரும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த உடலை எங்கேயாவது கொண்டுகிட்டு போய் ஆளரவம் இல்லாத ஒரு இடத்துல எரிச்சிருவோம். எரிச்சிட்டோம்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு செய்தோம். அப்புறம்
அப்புறம் தான் இவனை தூக்கிட்டு போய் அந்த ஆலாரம் இல்லாத அந்த பொட்டல் காட்டுல வச்சு எரிச்சிட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி பவன் சொல்றான். நடந்த உண்மைகளை எல்லாம் பவன் சொன்ன பிறகு போலீசார் பவன், சுமன் மற்றும் சுமனுடைய அம்மா 3 பேரையும் பிடிச்சு ஜெயில போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கு பற்றிய அப்டேட்ஸ் வரும்போது நாம நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.